வணக்கம் சார். வணக்கம். இந்த வாரத்தினுடைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் வந்து பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் ஒரு குட் நியூஸோட ஆரம்பிக்கலாமேன்றதுனால குஷ்பு அவங்களுடைய மூத்த மகள் அவந்திகா அவங்களுக்கு வந்து திருமணம் ஆகியிருக்குது. இப்போ கோவால எல்லாருமே அங்க போய் கோவால பண்ணிட்டு அண்ட் இங்க சென்னையில ரிசப்ஷன் வைப்பாங்க அப்படின்ற எதிர்பார்ப்போடையும் இருக்கிறாங்க. அவங்களுடைய சர்க்கிளே பெரிய சர்க்கிள், ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும் இல்ல பொலிட்டிக்கலா இருக்கட்டும் எல்லாமே அவங்களுக்கு வந்து அதிகம். ஆனா என்ன டேட்ல கல்யாணம் வைக்க போறாங்கன்னு கூட சோஷியல் மீடியால பெரிய பரபரப்பு எதுவுமே இல்லாம கோவால போய் கல்யாணம் பண்ணிட்டாங்க. என்ன ரீசன்? இல்ல இப்போ ஸ்டைல் என்னன்னா அந்த டெஸ்டினேஷன் வெட்டிங் ஸ்டைலா இருக்கு. ஸோ அதனால வந்து கோவாவில் வச்சுட்டாங்க. நீங்க சொன்ன மாதிரி அவங்களுக்கு நிறைய நண்பர்கள் வட்டம் அதிகம். ஸோ எல்லாரையும் கூப்பிட்டு போகணும்னா ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால வெட்டிங் அங்கே வச்சிருக்கிறாங்க. விரைவில் ரிசப்ஷன் வைப்பாங்க. மொத்த கூட்டமும் அங்கே வரும். அரசியல், சினிமா, அவங்களுக்கு ஒரு பெரிய கூட்டம். அரசியல் எடுத்துக்கிட்டா அவங்க எல்லா கட்சியிலுமே இருந்திருக்கிறாங்க. எல்லா கட்சியுடைய தலைமையிலயும் அவங்களுக்கு வந்து நல்ல இன்ஃப்ளூயன்ஸ் இல்லைங்க. திமுகவில் இருந்தாங்க, அதுக்கப்புறம் பிஜேபி, ஏடிஎம்கே, காங்கிரஸ். ஆமா, 3 கட்சியில பெரிய கட்சியில இருந்திருக்காங்க. ஏடிஎம்கேக்கு தான் போகல. ஏடிஎம்கேல வந்து ஆக்சுவலி கட்சியில இருந்தாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. பட் ஆனா சேனல்ல ஒர்க் பண்ணிருக்காங்க. அப்பவே அவங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்திருக்குது. சோ அதெல்லாம் பார்க்கணுமே. பெரிய வெட்டிங் ரிசப்ஷனா தான் இருக்கும். அண்ட் இந்த டெஸ்டினேஷன் வெட்டிங்னால நிறைய செலிபிரிட்டிஸ் அதை நோக்கி அங்க போயிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா இங்க வந்து ஒரு ரிசப்ஷன் வைக்கிறதுன்னும் போது அந்த ரிசப்ஷனே பாதியெல்லாம் பிரிக்கிறாங்க. இப்போ இவங்கள மாதிரி ஒரு மல்டி லாங்குவேஜ்ல பண்ணக்கூடியவங்கன்றதுனால சென்னையில ஒண்ணு, ஹைதராபாத்ல ஒண்ணு, மும்பைல ஒண்ணு அப்படி ஏதாவது வைக்கிறதுக்கான வாய்ப்புகளுமே இல்லை. மொத்தமா சென்னையிலேயே வைப்பாங்க. அதாவது வர வர திருமணங்கள் ரொம்ப வினோதமா போயிட்டு இருக்கு. இப்போ இந்த போட்டோ ஷூட்லாம் நடத்துறாங்க மேரேஜுக்கு முன்னாடி, அதெல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போயிட்டு இருக்கு. பல பேரும் விமர்சனம் பண்றாங்க. இப்போ நீங்க சொல்ற மாதிரி ஊருக்கு ஒரு ரிசப்ஷன் வச்சா என்ன ஆகுறது? அது அவங்களுக்கு அவ்வளவு பேர் இருக்கே. பட் இருந்தாலும் வந்து அதை ஒரு நடைமுறையா மாத்தினாங்கன்னா ரொம்ப கஷ்டம். இப்ப எல்லாருமே அப்படி பண்ணணுங்கிற ஒரு சூழ்நிலை இங்க கிரியேட் ஆயிரும். ஸோ அதெல்லாம் பண்ணாம இருக்கிறது நல்லது. ஒரு இடத்தில் பண்ணுவதுதான் எப்பவுமே சரியா இருக்கும். யாரெல்லாம் முக்கியமானவர்களோ வந்துட்டு போறாங்க, அவ்வளவுதானே. ஆனா சென்னையா தான் இருக்குமா, இல்லன்னா சுந்தர்சிக்கு கோயம்புத்தூர் அவருடைய இதுவாச்சுனால கோயம்புத்தூர்ல ஏதாவது வைப்பாங்களா அப்படின்ட்டு? பெரும்பாலும் சென்னையா தான் இருக்கும். ஏன்னா எல்லாரும் வந்துட்டு போற இடமா இருக்கணும் இல்லையா? அது கோயம்புத்தூர்னா அது ரொம்ப கஷ்டம். இன்னொன்னு வந்து இப்போ அவங்க வாழ்ந்தது வளர்ந்தது எல்லாத்தையும் பார்க்கும்பொழுது இங்கேதான் நிறைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருப்பாங்க. ஸோ அதனால சென்னைங்கிறது தான் சரியா இருக்கும். என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஆனா வெட்டிங்க்கு வந்து நிறைய பேர் போன மாதிரி எல்லாம் தெரியல. ரொம்ப கம்மியான ஆட்கள் தான் போன மாதிரி இருக்குது. த்ரிஷா போயிருக்காங்க. அதுல வந்து மணமகனை பார்க்குறாங்களோ இல்லையோ, த்ரிஷா வந்ததை பார்த்தோன்னே அங்கே மற்ற வேற யாராவது இருக்காங்களான்னு தேட ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல வேலையா வேற யாரும் இல்லை. த்ரிஷாவுக்கு நெருக்கமானவர்கள் யாரும் இல்லை. அது ஒரு பெரிய சர்ச்சையா போய் இந்த கல்யாணத்தை பின்தள்ளிட்டு இதை ஒரு பெரிய சர்ச்சையா மாத்திருப்பாங்க. நல்ல வேலையாக இல்லைங்கிறது சந்தோஷம்தான். பட் சென்னையில் ரிசப்ஷன் நடக்கும்போதும் இதை ரொம்ப கவனமா பார்த்து விஜய் மட்டும் தனியா போகணும், அவங்க மட்டும் தனியா வந்தா ரொம்ப நல்லா இருக்கும். தேவையில்லாம சோசியல் மீடியாக்களுக்கும் மற்றவங்களுக்கும் தீனி கொடுக்காம இருந்தாங்கன்னா நல்லா இருக்கும். தீனி கொடுக்குறோமோ இல்லையோ, அது தேவையில்லாத ஒரு விஷயம் தானே. ஓகே. அண்ட் அடுத்தபடியா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவங்களுடைய அடுத்த படத்து 173வது படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளிவந்திருக்கு. தர்மன். அது தர்மன் அப்படின்ற அந்த இதுவே வந்து தர்மத்தின் தலைவன், அந்த மாதிரி தர்மதுரை, இது எல்லாமே அவருக்கு வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு மூவியா இருந்திருக்குது. ஸோ அதனுடைய கண்டினியூஷன்ல இந்த தர்மன் அப்படின்ற டைட்டில் வந்து எப்படி பாக்குறீங்க? அண்ட் கமல் அவர்களும் இது வந்து கண்டிப்பா அவருக்கு ஒரு நல்ல ஒரு பிடிச்சமான ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்ற மாதிரிலாம் அவர் பேசியிருந்தாரு. ஸோ அதை பத்தி ஆக்சுவலா தர்மன் அப்படிங்கிற தலைப்புல 2005 வந்து ராமராஜன் ஒரு படம் நடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சாரு. ஒரு 15 நாள் ஷூட்டிங்கே போச்சு. அதுல வந்து முதன்முறையா ராமராஜன் இரட்டை வேடத்தில் நடிக்கிறாருங்கிற அளவுக்கு அதை பிளான் பண்ணி வச்சிருந்தாங்க. ஆக்சுவலா தயாரிப்பாளர் VA துரை இருந்தார் இல்லையா, அண்மையில தான் அவர் மறைஞ்சாரு. அவர் தான் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் இருந்தார். ஒரு 15 நாள் ஷூட்டிங் போச்சு. அதுக்கப்புறம் என்ன காரணத்தினாலே அது டிராப் ஆயிடுச்சு. அந்த டைட்டில் தான் இப்போ கொண்டு வந்து வச்சிருக்காங்க. பட் ராமராஜன் நினைச்சிருந்தா அவரே வந்து எங்கேயாவது ஒரு ட்விட்லையோ அல்லது ஏதாவது ஒரு தகவலை சொல்லியிருக்கலாம். இது மாதிரி நான் நடிச்ச அப்படின்னு அவர் சொல்லியிருக்கலாம். பட் அவர் பெருந்தன்மையா அவரு அமைதி காத்துட்டாரு. பட் அதை நம்ம சொல்லணும் இல்லையா? ஸோ அதனால சொல்றேன். தர்மன் அப்படின்னா நல்ல தலைப்பு. அது ஆக்சுவலா ஒரு டாக்டரு
அவர் வந்து அவருடைய துறையில எவ்வளவு சிறப்பாக அவர் ஒர்க் பண்ணுறாரு, பேஷண்ட்லாம் எப்படி கனிவாக பார்க்குறாரு அப்படிங்கிறது ஒரு ட்ராக்ல போகுது. அதுக்கப்புறம் அந்த ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியில வந்த பிறகு ரஜினிக்கு இன்னொரு முகம் இருக்கு. அது யாரு என்ன அப்படிங்கிறது தான் இந்த கதை. ரெண்டுத்தையும் கடைசியாக கொண்டு வந்து எப்படியோ முடிச்சு போட்டு ஒரு பரபரப்பான ஒரு கதையை தான் அஸ்வத் மாரிமுத்து ரெடி பண்ணியிருக்காரு. இது வந்து ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்குள்ள ஏகப்பட்ட கேசியங்கள், இது நடக்குமா நடக்காதா. ஏன்னா ரஜினியை பொறுத்தளவுக்கு அண்மை காலமாக கொஞ்சம் குழப்பத்திலே இருக்கார். முதல்ல இந்த படத்தை வந்து KS ரவிக்குமார் டைரக்ட் பண்ணுறதா இருந்துச்சு. அப்புறம் வந்து சுந்தர் சி பண்ணுறதா இருந்துச்சு. அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டே வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து டைரக்டர் சிபி சக்கரவர்த்தி வந்தார். அதுக்கப்புறம் தான் இவர் வந்திருக்கிறார். ரஜினியை அந்த மேடையில் பதிவு பண்ணுறார். 4 டைரக்டர்கள், இவர் வந்து 4வது டைரக்டர் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இவரையும் மாற்றிடுவாரோங்கிற அளவுக்கு இண்டஸ்ட்ரியில் ஒரு பேச்சு இருந்துச்சு. ஏன்னா ஒரு ஒரு உறுதியான முடிவை ரஜினி எடுக்க மாட்டேங்கிறாரு. இல்ல இது ரஜினினாலயா இல்லைன்னா இன்னொரு சில பேர் வந்து இல்ல கமல் அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால டைரக்டர்ஸ் அவங்க போக்குல எடுக்க முடியாதுக்காக வந்துடுறாங்க அப்படின்ற மாதிரி? இல்ல இந்த படத்தை பொறுத்தளவுக்கு கமல் வந்து முழுக்க முழுக்க ரஜினியினுடைய சம்மதம் மட்டும்தான் முக்கியம். நம்ம கதை கூட கேட்க வேணாம்னு சொல்லிட்டாரு அவர். அவரும் மகேந்திரனும் சரி, அவரும் சரி, அப்புறம் மகேந்திரனோடு இணைந்த இன்னொரு தயாரிப்பாளர் டிஸ்னின்னு ஒருத்தர், இவங்க 3 பேருமே சேர்ந்து எடுத்த முடிவு என்னன்னா, நம்ம இது தொடர்பாக எந்த கருத்தும் சொல்ல வேண்டாம், அவர் ரஜினி சாருக்கு என்ன பிடிக்குதோ அதை நம்ம செஞ்சுருவோம் அப்படின்னா அவங்க உறுதியா இருந்தாங்க. ரஜினி தான் வந்து இல்ல அது எப்படி மொத்த பொறுப்பையும் எந்த தலையில வச்சிங்கன்னா என்ன, நீங்களும் பாதி ஷேர் பண்ணுங்க அப்படின்னு அவரு தான் கம்பல்சரியா அஸ்வத் மாரிமுத்தை கமல்கிட்ட கதை சொல்ல அனுப்பிச்சிருக்காரு. அப்புறம் அவரும் கேட்டு நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதற்கப்புறம் தான் அது ஷூட்டிங் இருக்குது. அப்புறம் ஷூட்டிங் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இதெல்லாம் இருக்குது. ஏன்னா எல்லாருமே அதை யோசிச்சுட்டு இருந்தாங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு இவங்க 2 பேரும், ஏன்னா ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் இதுதான் ஆக்சுவலி வந்தது. அப்புறமா தான் அவங்க 2 பேரும் சேர்ந்து நடிக்க போறாங்க. அனௌன்ஸ்மெண்ட் லேட்டரா தான் வந்தது. அவங்க ஒருத்தர் ப்ரொடியூஸ் பண்ண ஒருத்தர் நடிக்கிறாருன்றதே அது பெரிய விஷயமா இருந்தது. மேபி ஏதாவது கெஸ்ட் அப்பியரன்ஸ் கூட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். இதெல்லாம் எப்போ நடந்திருக்கணுங்க. ஆக்சுவலா கமல் வந்து இந்த விக்ரம் படம் பெரிய ஹிட் ஆச்சு இல்லையா, அதுக்கு முன்னாடி வந்து ரஜினிகிட்ட தான் போய் டேட் கேட்டார். அப்போ ரஜினி வந்து ராஜ்கமல் ஃபிலிம்ஸு நடிக்கிறேன்னு உறுதியெல்லாம் கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் அவருக்கு வந்து வெறும் கமல் மட்டும் இது தயாரிக்கல, அவர் கூட மகேந்திரன்னு ஒருத்தர் இதுக்குள்ளே இருக்கார் இந்த ப்ராஜெக்டில் அப்படின்னோடனே ரஜினி கூப்பிட்டு என்ன பண்ணிட்டாரு, இல்லை நான் வந்து ஹெல்ப் பண்ணுறது உங்களுக்கு தான், ஏன்னா நீங்கள் கொஞ்சம் செட்பேக்கில் இருக்கீங்க, உங்களுக்காக தான் நான் அந்த படத்தில் நடிக்க வந்தேன். ஆனால் இதில் இன்னொரு தயாரிப்பாளர் இருக்கார், அவருக்கும் ஒரு குறிப்பிட்ட தொகை லாபமாக போகும் அப்படின்னா நான் எதுக்கு நடிக்கணும்னு ஒரு கேள்வி கேட்டார். அதில் வந்து கமலுக்கு பெரிய மன வருத்தம். இன்னைக்கு வந்து மேடையில் நாங்கள் எங்களுக்குள்ள சண்டை இல்லை, சச்சரவு இல்லை, நாங்களாம் நெருங்கிய நண்பர்கள்னு சொல்லிக்கிட்டா கூட நடந்த விஷயம் இதுதான். அப்போ கமல் வந்து மிகப்பெரிய மன வருத்தத்தோடு அவரே இந்த ப்ராஜெக்டில் நடித்தார். அதுதான் மிகப்பெரிய ஹிட் ஆகி கமல் வாழ்க்கையிலே அடையாத ஒரு பெரிய வெற்றியையும் கலெக்ஷனையும் அவருக்கு தேடி கொடுத்து அவராலே நம்ப முடியாத அளவுக்கு பரிசுகளை அப்படியே அள்ளி குவிச்சாரு. பெரிய ஆச்சரியம் என்னன்னா, மொத்த கலெக்ஷன் ரிப்போர்ட்டையும் கொண்டு வந்து ரெட் ஜெயண்ட் கொடுத்துட்டாங்க அவர்கிட்ட. இவ்வளவு தொகை லாபம் சார், இதை பிடிங்க அப்படின்னு கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. எல்லாம் முடிஞ்சு அவ்வளோதான் கணக்கு முடிஞ்சதுன்னு நினைக்கும் பொழுது அடுத்து ஒரு 20 நாள் கழிச்சு வந்து சார் மிச்சம் அங்கங்கே ஓடிக்கிட்டு இருந்த தியேட்டர்லேருந்து ஒரு 10 கோடி வந்திருக்கு இந்தாங்கன்னு கொண்டு கொடுத்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து பணம் வந்துட்டே இருந்துச்சு அவருக்கு. ரெட் ஜெயண்டும் ரொம்ப நேர்மையாக அந்த கணக்குகளை அவர்கிட்ட கொடுத்துட்டே இருந்தாங்க. ஸோ அதன் காரணமாக தான் அவர் திமுக மீதே ஒரு தீராத அபிமானத்துக்கு வந்தார். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் இணைந்து செயல்பட்டதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கு இந்த படம் ஒரு கருவியாக இருந்துச்சு. ஒருவேளை அன்னைக்கு வந்து ரஜினி எதுவுமே சொல்லாமல் நடிச்சிருந்தா விக்ரம்னு ஒரு படத்தில் கமலே நடிச்சிருக்க மாட்டார். அது ரஜினி படமாக மாறி இருக்கலாம், ரஜினி லோகேஷ் கனகராஜா மாறி இருந்திருக்கலாம். அன்னைக்கு மிஸ் பண்ணதை இன்னைக்கு வந்து திரும்ப பண்ணுறாரு. அதே ரஜினி இன்னைக்கு இந்த துவக்க விழா மேடையில் மகேந்திரனை பாராட்டுறாரு. இப்படி ஒரு நண்பர் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம், கமலுக்கு அப்படி ஒரு நண்பர் இருக்காரு அப்படின்னு அவர் சொல்லி பாராட்டுறாரு. என்னன்னா அவ்வளவு சின்சியராக ஒரு ப்ரொடக்ஷனை பார்க்குறாரு, ரொம்ப நேர்மையாக இருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் அப்புறம் பின்னால் கேள்விப்பட்டிருப்பார்ல, அடா நாம தான் ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டோம் அப்படின்ட்டு. அதெல்லாம் ஒரு பிரயாசித்தமாக தான் அந்த மேடையில் மகேந்திரனையும் அவர் பாராட்டினார். ஓகே, ஸோ இப்போ ரஜினி அவங்களுடைய இந்த ப்ராஜெக்ட் வந்து இதுக்கப்புறம் ஃபர்தரா மேலதான் போகும் அப்படின்றது வந்து ஏன்னா இது வரைக்கும் ஒரு குழப்பத்திலேயே இருந்த மாதிரி இருந்தது, இதுக்கப்புறம் ஸ்மூத்தா போகும்ன்றது தெரிஞ்சிருச்சு. எப்பவுமே ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளவு குழப்பம் வேணாலும் இருக்கலாம், ஆரம்பிச்ச பிறகு இருக்கக்கூடாது. அதுல வந்து ரஜினி தெளிவா இருக்காரு. அத்தனை கேள்விகள் கேட்டு அவர் ஸ்கிரிப்ட்ல நிறைய தலையிட்டு மாற்றி
அதில் ஒன்றும் தப்பே கிடையாது. ஏன்னா இது 173வது படம். ஒரு 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 20 படம் பண்ணவங்களுக்கே பெரிய அனுபவம் சினிமாவில் கிடைச்சிரும். அப்போ 172 படம் பண்ணவர் எவ்வளவு அனுபவத்தை வச்சிருப்பாரு. அவருக்கு தெரியும் இல்லையா, இப்படி ஒரு சீன் வச்சிங்கன்னா இது என்னவா மாறும் அப்படிங்கிறது தெரியும்ல. ஸோ அதனால வந்து அவர் சொன்ன கரெக்ஷனும் தப்பு இல்லை தான். ஓகே. அண்ட் எப்போ இந்த படம் வெளியில வரும் அப்படின்ற எதிர்பார்ப்போட ஜனநாயகன் படத்துக்காக எல்லாரும் காத்துட்டு இருந்தாங்க. ஆனா வருமா வராதான்ற மாதிரி ஒரு பக்கம் கேள்விகள் இருந்தாலும் ஃபைனலி இப்போ படத்து எடிட்டர் அவர் மேல கொடுத்த கேஸை வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க அப்படின்ற அப்டேட் வந்து இருக்குது. ஸோ இது எப்படி பாக்குறது? அந்த சமயத்துல பரபரப்புக்காக போட்டதா இல்லைன்னா கன்வின்ஸ் ஆயிட்டாங்க? இல்லைங்க, பரபரப்புக்காக போட்டது இல்லை. ஒரு அறியாமல் செய்த தவறுன்னு தான் அதை எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆக்சுவலாக அறியாமல் செய்த தவறு தான் அது. அவர் என்ன பண்ணியிருக்கணும்னா, யாரோ ஒரு முகம் தெரியாத ஒரு நபரை அந்த ஸ்டுடியோவில் ஒர்க் பண்ண அனுமதிச்சிருக்க கூடாது. தன்னுடைய சிஸ்டத்தில் அவரை அனுமதிக்கும் போது ஏற்கனவே இருந்த ஃபைல்ஸ் எல்லாம் அவர் வந்து லாக் பண்ணி வச்சிருக்கணும். இது 2 தவறையுமே அவர் செஞ்சுட்டார். அது வந்து அன்எக்ஸ்பெக்டடாக நடந்தது. அதை வந்து சென்சார் சங்கம் வந்து புரிஞ்சுக்கிட்டு ரைட்டு இவ்வளோ காலம் அவருக்கு ஒரு தண்டனை கொடுத்தோம், யாருமே அவருக்கு படம் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு தண்டனையை கொடுத்துட்டோம். இத்தனை நாள் ஆச்சு, அவருக்கும் ஒரு ஃபேமிலி இருக்குது, சரி ஓகே மறப்போம் மன்னிப்போம் அப்படின்னா அவருக்கு இப்போ மீண்டும் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அவர் தான் தர்மன் படத்தினுடைய எடிட்டிங்கே பண்ண போகிறாரு. ஸோ அதனால் ஆனால் வேணும்னே அந்த படத்தை கசிய விட்டவர்கள் குண்டர் சட்டத்தில் உள்ளே இருக்காங்க. கிட்டத்தட்ட 9 பேருக்கு மேலே உள்ளே இருக்காங்க. ஸோ அது வழக்கு விசாரணைன்னு போகும். ஜனநாயகன் படம் எப்படி ஃபர்ஸ்ட் ஜூன் கடைசியிலன்னு சொன்னாங்க. யாருக்குமே தெரியாத ஒரு விடைன்னா ஒரு கேள்வின்னா அதுதான். யாராலும் விடை சொல்ல முடியல. விஜய்கிட்ட போய் கேட்டால் கூட விடை தெரியாது. அந்த அளவுக்கு வந்து இந்த படம் கிணத்துல போட்ட கல் மாதிரி அப்படியே கிடக்கு. ஏன்னா அவங்களே வந்து விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுமே விட்ட நியூஸே அதான் பார்த்தீங்கன்னா ஜூன் கடைசியில் வரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஜூலை இல்லைங்க, ஒரு முதலமைச்சர் வந்து ஒரு படத்துக்காக போய் எங்கேயுமே நிற்க முடியாது. அது அவருடைய பதவிக்கே இழுக்கு. என் படத்தை ரிலீஸ் பண்ணுங்கன்னு அவர் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அழுத்தம் கேட்க முடியுமா? அதனால அதுக்கு வாய்ப்பு இல்லை. அவரும் அதை பற்றி கேட்கவும் மாட்டார். கேட்டாலும் அது ஒரு பெரிய சர்ச்சையாக அங்கே மாறும். பாருங்க, முதலமைச்சர் இருக்கிற 1000 வேலையை விட்டுட்டு அவர் படம் சம்பந்தமா பேசிட்டு இருக்காருமாங்க. அதனால அதை வந்து அவர் பெரும்பாலும் செய்ய மாட்டார். இன்னொரு பக்கம் வந்து அந்த படத்தினுடைய தயாரிப்பாளரே அதில் வந்து பெருசா ஆர்வம் காட்டல. ஒரு பக்கம் பயங்கரமா ஃபோர்ஸ் பண்ணாரு, நிறைய ட்ரை பண்ணாரு. ஒரு கட்டத்தில் அவர் விட்டுட்டார். சரி ரைட், இது வந்து வேற ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது இதில், அவருக்கே தெரியல இது என்னன்னா இது வந்து ஒரு ஈகோ பிரச்சனையா மாறிடுச்சு. சென்சார் அமைப்பு வந்து எங்களை மீறி நீங்கள் கோர்ட்டுக்கு போனீங்கல்ல, அதுவும் நேரடியாக உச்ச நீதிமன்றத்துக்கு போனீங்கல்ல, அப்போ நீங்கள் நீதிமன்றத்தின் வாயிலாக தீர்த்துங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. இப்போ திரும்பவும் ஒரு நீதிமன்றத்துக்கு போக முடியாது. ஏன்னா அங்கே அவர் வழக்கை வாபஸ் வாங்கிட்டார், நாங்கள் அவுட் ஆஃப் கோர்ட்டு தீர்த்துக்கிறோம்ட்டு. இப்போ திரும்ப போனால் நீதிமன்றம் அந்த வழக்கை எடுக்குமானே தெரியாது. அப்போ அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையா எல்லாமே கைவிட்டு அப்படின்னு நின்றுட்டு இருக்காரு அவர். இப்போ இவங்க ரசிக்கிறாங்க. அது எங்களுக்கு இவ்வளவு டார்ச்சர் பண்ணல, நீ எங்கள் நாலேஜ் இல்லாமல் கோர்ட்டுக்கு போனல, நீ படு அவஸ்தைப்படுன்னு அவங்க வேடிக்கை பார்க்குறாங்க. ஆனால் இது வந்து ரொம்ப ரொம்ப இழிவான ஒரு செயல். ஒரு அரசு அதிகாரிகள் இப்படி நடந்துக்கிறதுங்கிறது இந்தியாவுக்கே அது அவமானம். இது எதுவுமே பண்ண முடியாதா? யூனியன் சார்பில் எதுவுமே எல்லா யூனியனும் அமைதியாக தானே இருக்குது. அதிகபட்சம் என்ன பண்ணுறாங்க, விஜயை சந்தித்து முதல்வரோடு ஒரு ஃபோட்டோன்னு பெருமையாக எடுத்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அவராவது எனக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது யாருமே வரல, இப்போ என்ன கூட்டமாக வரீங்க அப்படின்னு விரட்டி அடிக்கணும். அவர் ரொம்ப பெருந்தன்மையாக வாங்கன்னு பக்கத்தில் நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிட்டு இருக்காரு. இது என்ன லாஜிக்குன்னே நமக்கு புரியல. ஸோ சங்கங்களும் வந்து ஒரு பெருசாக அந்த படத்துக்காக குரல் கொடுத்த மாதிரி தெரில, தயாரிப்பாளரும் குரல் கொடுக்கல, ஹீரோவும் குரல் கொடுக்கல. அப்படியே அந்த படம் வந்து கிடப்பில் போட்ட மாதிரியே கிடக்க. நான் என்ன யூகிக்கிறேன் அப்படின்னா, இப்போ இடைத்தேர்தல் வந்து விரைவில் தமிழகத்தில் வருது. கிட்டத்தட்ட ஒரு 15 தொகுதிக்காக நடக்கும்னு நான் நம்புறேன். ஆமா, ஒவ்வொருத்தரா டிசைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதனுடைய எண்ணிக்கை வந்து அட்லீஸ்ட் ஒரு 15லயாவது போய் முடியும். அப்போ இந்த 15 தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடக்குதுன்னா கிட்டத்தட்ட அது ஒரு பொது தேர்தல் மாதிரி தான் நடக்கும். அவ்வளோ பரபரப்பு இருக்கும், பிரபண்டா இருக்கும். அந்த நேரத்தில் ஜனநாயகனை எப்படியாவது கொண்டு வந்துட்டாங்கன்னா சில காட்சிகளை கட் பண்ணிட்டு, ஏன்னா அரசுக்கு எதிராக பல விஷயங்கள் அதில் இருக்குது. அது போன அரசுக்கு எதிராக வைக்கப்பட்ட காட்சிகள். அதை இப்போ நீங்கள் ரிலீஸ் பண்ணீங்கன்னா இந்த அரசுக்கு எதிராக அவரே பேசின மாதிரி ஆகும். அப்போ அதெல்லாம் கொஞ்சம் ட்ரிம் பண்ணிட்டு கரெக்டாக ரிலீஸ் பண்ணாங்கன்னா அது ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கலாம். யூகம் தான், வந்ததுன்னா நல்லா இருக்கும். ஓகே, அது வரைக்கும் நம்ம வந்து எப்போ வரோன்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்புடையதான் இருக்கணும்.